ஆமியா, அனியாடா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிடிஎஸ் தமிழச்சி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம டேயோட ஒன் ஷாட் தான். ஸோ வழக்கம் போல ஒன் ஷாட்ல வந்து நோ இன்ட்ரோடக்ஷன்ஸ் போற வழியில நீங்களே பிக்கப் பண்ணிக்கோங்க. சரி ஓகேடா. ஸ்டார்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களா வந்து உங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்க நடந்து போயிட்டுருக்கும்போது, "ஏய் டீனா, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா உனக்கு? இன்னைக்கு ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் மீட் இருக்கு. அவ்வளோதான். வேற என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு டீனாவ உங்கள பார்த்து சொல்றா. ஸோ நீங்களா வந்துட்டு எதுவுமே பேசாம அப்படியே சைலண்ட்டா வரீங்க. "ஏய் வயன், வேற ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா என்ன? சொல்லுடி." "ஆ, ஒண்ணும் இல்ல. வேற எந்த ஸ்பெஷலும் இல்லடி." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா யோசிச்சுட்டு உங்க ஸ்கர்ட்ட பிடிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு ஷார்ட் ஸ்கர்ட் தான் போட்டிருப்பீங்க. அண்ட் உங்க நீ லென்த் வரைக்கும் வந்து ஒரு சாக்ஸ் போட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ நீங்க நடந்து போயிட்டுருக்கும்போது, "ஒய்!" அப்படின்னு ஒரு குரலு. நீங்க திரும்பி பார்க்குறீங்க. "உன்ன தாண்டி இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு அவனா வந்து கூப்பிடுறான். ஸோ நீங்களா வந்து அப்படியே பார்த்துட்டு நின்றுக்கிட்டே இருக்கீங்க. "ஏய், என்ன கூப்பிட்டா வரமாட்டியா?" அது அது வந்து, "ஏய் இங்கே வாடி, எதா இருந்தாலும் இங்கே வந்து பேசு" அப்படின்னு சொல்லிட்டு டேயா அவங்கள கூப்பிடுறான். ஸோ நீங்களா வந்துட்டு அப்படியே டீனாவை பார்க்குறீங்க. "எனக்கு தெரியாதுடி, நீ என்னமோ பண்ணிட்டு போ, நான் ஸ்கூலுக்கு போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவளாக வந்து உங்களை விட்டுட்டு போயிடுறா. "ஆ, நல்லா புரிஞ்சுக்கிற ஃப்ரெண்டாக தாண்டி வச்சுருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு டே அவங்க அவங்கள பார்த்து சொல்கிறான். ஸோ நீங்களா அப்படியே டே கிட்ட நடந்து போகிறீங்க. "என்ன என்ன விஷயம்? ஏன் என்ன விஷயம் சொன்னாதான் வருவியா? ஆ, சொல்றி." "அது இல்லை, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, அதனால தான்." "ஓ, உன் கூட கொஞ்சம் பேசணும், வா" அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கா வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ நீங்களா, என் கையை விடுங்க, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிடும்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா டேயை பார்த்து சொல்கிறீங்க. ஸோ டேயாங்கா, "யார் பாப்பா? ஆ, இங்கே யார் பாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்க உங்களை பார்த்து கேட்குறான். "இல்லை, யாராவது பார்த்து வீட்டில் சொல்லிட்டா?" "யார் இருக்கா? இந்த ரோட்டில் உன்னையும் என்னையும் தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால தான் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி இந்த வழியில் உன்னை கூப்பிட்டு வர சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சொல்லவும் நீங்களா ஷார்ட்டாக பார்க்குறீங்க. "என்னாடி இப்படியே முடிச்சு முடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்க, வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சந்துக்குள்ளே தான் உங்களை கூப்பிட்டு போகிறான். அந்த சந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக லவ்வர்ஸ் தான் மீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சந்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு மேலே நிற்க கூட முடியாது. ஸோ நீங்களா அப்படியே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. "என்னடி பார்க்குற? வா, இங்கே நின்னா தான் யாராச்சும் பார்த்துருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவனா அந்த சந்துக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். ஸோ அது ரொம்ப இருட்டாக இருக்கும். உள்ளே யார் நிற்கிறாங்கன்னு கூட தெரியாது வெளியில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ நீங்களா அப்படியே டேயாங்க பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ டேயும் உங்களே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். "இப்படி கூப்பிட்டு வந்து எதுவுமே பேசலைன்னா என்ன அர்த்தம்? ம், சொல்லுங்கள், என்ன விஷயம்? எதுக்காக கூப்பிட்டீங்க?" "ஏய், என்னாடி ஓவரா சீனா போட்டுட்ருக்க? ஏன், என்ன விஷயம்னு சொன்னால் தான் இங்கே இருப்பியா?" "இல்லை, விஷயம் இல்லாமல் எப்போவுமே கூப்பிட மாட்டீங்கல்ல, அதனால தான்." "ஓ, அப்படி வர. சரி ஓகேடி, எதுக்குடி என் காலை பிக் பண்ணல?" "ஆ, எதுக்குடி என் காலை பிக் பண்ணலன்னு கேட்டேன்." அது அது வந்து சொல்றி, எதுக்கு பிக் பண்ணல? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணணுன்னு." "இல்லை, அப்பா ஃபோனை வாங்கி வச்சுட்டாரு, அதனால தான்." "உங்கள் அப்பனுக்கு வேறு வேலையே இல்லையாடி? என்னவா அவனுக்கு? கழுத்து மேலே 2 வச்சேன்னு வச்சுக்கோ, எல்லாம் சரியாயிடும் உங்கள் அப்பனுக்கு, பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை பார்த்து சொல்கிறான். ஸோ நீங்களா, "ஆ, எங்கள் அப்பா மேலெலாம் கை வைக்கக்கூடாது பார்த்துக்கோங்க." "ஆ, பேசுவடி பேசுவ, இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. அம்மா, என்ன ட்ரெஸ்ஸுன்னு இதெல்லாம் போட்டிருக்க? ஆ?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைஸில் கை வைக்கிறான். ஸோ நீங்களா, "டேயாங்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேயா பார்த்து சொல்லவும், "என்னடி ட்ரெஸ் இது? ஆ, ஒரு கொமட்டான பொண்ணு போடுற மாதிரியா போட்டிருக்க?" அப்படியே தைஸ் எல்லாத்தையும் காமிச்சிட்டு, "நான் பார்க்க வேண்டியதுடி, வேற எவனாச்சும் பார்த்தானா?" "வேற யார் பாப்பா? ஆ, பார்க்குற அளவுக்கு யாருக்கு இங்கே தைரியம் இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா டேயாங்க பார்த்து சொல்கிறீங்க. ஸோ டேயாங்கா, இப்படி பேசி பேசி கவுத்துறேன்னு. "ஆ, நான் மட்டும்தான் பேசி கவுக்குறேனா, நீ இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேயாங்க பார்த்து சொல்கிறீங்க. ஸோ டேயாங்கா, "நல்லா வாயடிக்க கற்றுக்கிட்டடி. ஆ, சரி, ஒரு டெக்ஸ்டாச்சும் பண்ணியிருக்கலாம்ல, எங்கள் அப்பங்கிட்ட தான் ஃபோன் இருக்குன்னு." "நான் தான் சொன்னேன்ல, ஃபோனே எங்கள் அப்பா தான் வச்சுருக்காரு, நான் எப்படி டெக்ஸ்ட் பண்ணுறது?" "சரிடி, நைட்டு உன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னேன், அதுவாச்சும் உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை பார்த்து கேட்குறான். ஸோ நீங்களா எதுவுமே பேசாமல் அப்படியே அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. "ம், அதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? நீ தான் நல்லா சாப்பிட்டு இழுத்து போத்தி தூங்கிட்டு இருந்தியே." "டேங்." "ஏய், ஒரு ரூம்குள்ளே வந்தேன்டி." "டேய்,
அப்போனா சொல்லியிருக்க வேண்டியது தானே. எப்படி சொல்கிறது, அவ்வளோ அழகாக க்யூட்டாக தூங்கிட்டு இருந்தடி. உன்னை எழுப்புறதுக்கு கூட எனக்கு மனசு இல்லடி. அதனால தான் அப்படியே உன்னை பார்த்துட்டு ரசிச்சுட்டு எனக்கு ஒன்று ஒன்றும் இல்லடி, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. திருட்டு பயலே, என்னடா பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அவங்க பார்த்து கேட்குறீங்க. டேயா, ஏய் தூங்கிட்டு இருந்தடி, என்னடி பண்ண முடியும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை பார்த்து சொல்லவும் நீங்களா வந்துட்டு அப்போது எதுவும் பண்ணல. நீனு பண்ண மேலோட்டமானா என்னடா பண்ண சொல்கிறா, திருட்டு பயலே சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அவங்க போட்டு அடிக்கிறீங்க. ஏய் அடிக்காதடி, வலிக்கணுன்றதுக்காக தான் அடிக்கிறேன். என்னடா பண்ண என்ன இன்னும் இல்லை, ஒரு கிஸ்ஸு அப்புறம் ப்ரெஸ் பண்ணேன், அவ்வளோதான். ஓ எனக்கு தெரியும், காலையில் என்னடா வலிக்குதுன்னு யோசித்தேன். ஏய் என்னடி ஓவரா பண்ணுற? நான் தொட்டது இல்லையா இது வரைக்கும்? நான் தொட்டாத மாதிரியும் நீ அப்படியே அதை ஃபீல் பண்ணாத மாதிரியும் என்னடி என்ன சீன் போடுற? நீ பண்ணுறதெல்லாம் இருக்கு எவ்வளோனும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா டேவங்க போட்டுச்சு கிள்ளி வைக்கிறீங்க. டேவங்க ஏய் வலிக்குதுடி, அப்புறம் நான் திருப்பி பண்ணேன்னு வச்சுக்கோ, நீ தாங்க மாட்டேன். பண்ணுவ அதான் நேற்று ராத்திரி வந்து பண்ணிட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா டேவங்க பார்த்து சொல்கிறீங்க. அப்போ நீ தூங்கிட்டு இருந்தடி, நீ கத்துறது கூட கேட்க முடியல தெரியுமா, அப்படியே தூக்கத்தில் தேங்கா அப்படின்னு சொன்னேன் தெரியுமா. அப்படியே எனக்கு உயர்ச்சிடி. நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், நீ தூங்கிட்டு இருக்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஐயோ பொறுக்கி எப்படி பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா டேவங்க இன்னும் 2 வைக்கிறீங்க. டேவங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அடிச்சுக்கிட்டே இருக்கேன் வந்ததுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணி அந்த வாலோட சேர்த்து வச்சு உங்களை பின் பண்ணுறான். சொன்னீங்களா டே ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. ஏய் ஸ்கூலுக்குலாம் நீ தேவையில்லடி இன்னைக்கு. டேங் போகணும், இன்னைக்கு ஃபுல் பீரியட் ஓடி எனக்கு. ஏய் இன்னும் தேவையில்ல, அதான் ஸ்கூல் பசங்களாம் வந்துட்டு உன் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு தானே வரானுங்க. என்ன அவனுங்க வர்றதுக்கு தான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறியா என்ன? எவன் பார்க்குறதுக்காக இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுற? உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு, யாரையோ பார்த்துட்டு போகிறாங்க, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா டேவங்க பிடிச்சி தள்ளி விடுறீங்க. டேவங்க அப்படியே உங்கள் ஃபேஸ்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களை அந்த வாலோடு சேர்த்து வச்சு சாதிக்கிறான். நீங்கள் அப்படியே டேவங்க பார்த்துட்டு எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா டேவங்க மேலே கோச்சிக்கிட்டு அப்படியே உங்கள் மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. டேவங்க ஏய் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், பேசும்போது மூஞ்ச திருப்பாதடின்னு. நீ சொன்னதுக்கு நான் அப்புறம் வேறு எப்படி ரியாக்ட் பண்ணோன்னு நீ நினைக்கிற? எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணுறீ, ஆனால் இப்படி ரியாக்ட் பண்ணாத. உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்க விடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா டேவங்க தள்ளி விடுறீங்க. டேவங்க அவங்களை விட்டுற மாதிரியே இல்லை, இன்னும் நல்லா டைட்டாக அவனோட சேர்த்து வச்சு உங்களை ப்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்கா ப்ளீஸ் ஸ்கூலுக்கு டைம் ஆகுது விடு. ஏய் என்னடி ட்ரெஸ் இது, முதல்ல சேஞ்ச் பண்ணிட்டு போவா, என்கிட்ட வேறு ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்துட்டு கிட்ட சொல்கிறீங்க. தெரியும்டி நீ இந்த மாதிரி எதாவது விட்டு போடுவேன்னு எனக்கு தெரியும்டி, அதனால தான் என் தங்கச்சியோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், போய் போட்டு வா. டேங்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அப்படியே பாவமாக பார்த்து சொல்கிறீங்க. பிகாஸ் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஸ்பீச் இருக்கும், ஸோ அதனால தான் நீங்கள் இப்படி ட்ரெஸ்அப் பண்ணிட்டு போவீங்க. ஏய் நாடி இன்னைக்கு நான் ஸ்பீச் கொடுக்கணும் ஆடிட்டோரியமில், அதுக்கு அதான் இப்படி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன். ஓ இது உனக்கு நீட்டாடி, எப்படி இருக்க தெரியுமா, இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதுரி, வேற எவனாச்சும் பார்க்குறான்றதை நினச்சாலே எனக்கு எங்கெங்கேயோ எரியுது. போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்கர்ட்டை உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்களா நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன், நீ சேஞ்ச் பண்ணலன்னா இங்கேருந்து போக மாட்டேடி, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை பார்த்து சொல்கிறான். நீங்களா ஏன் இப்படி பண்ணுற? ஏய் போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்கள வந்து அமுச்சு விடுறான். நீங்களாம் அந்த ஸ்கர்ட்டை வாங்கிட்டு போகிறீங்க. அந்த ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் நீ லென்த்துக்கு இருக்குது. நீங்களாம் அதை அப்படியே பார்த்துட்டு அவங்க முறைச்சி பார்க்குறீங்க. இப்போ பார்க்க எப்படி இருக்குது தெரியுமா, சும்மா வேறு லெவலில் இருக்கடி, என் ஃபிகர்னால் என் ஃபிகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வரான். நீங்களா பேசாத எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அவங்க பார்த்து சொல்கிறீங்க. எப்படி இருக்க, நல்லா தான் இருக்க, இதுக்கு என்னடி குறைச்சல், பார்க்க செம்மையாக இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்கள வந்து ஹக் பண்ணுறான். நீங்களா
காமெடியாக இருக்கு. எல்லாருமே இன்னைக்கு சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. நான் மட்டும் பாரு ஜோக்கர் மாதிரி போய் அங்கே நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா டேவங்க பார்த்து சொல்கிறீங்க. ஸோ டேவங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறான். ஓய் பொண்டாட்டி, இங்கே வாடி, போ, உன் மேலே நான் கோவமாக இருக்கேன், நான் கிளம்புறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வந்து கிளம்ப போகிறீங்க. ஸோ டேயா வந்து உங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு போய் அந்த ஸ்கர்ட்டே மாற்றிக்கோ, ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு டேவங்க உங்களை பார்த்து பேசுகிறான். ஸோ நீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேவங்க பார்க்குறீங்க. ஒரு லாங் சாக்ஸு எடுத்து உங்கள் கிட்டே கொடுக்குறான். இந்தா இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேவங்க உங்கள் கையில் கொடுக்கும். நீங்களா டேவங்க பார்க்குறீங்க. தைஸ் எவனாச்சும் பார்த்தா தானே எனக்கு கோவம் வரும். இந்த சாக்ஸ் போட்டு வா, எவ்வளோன்னு பார்க்க முடியாது, பக்கம் ஸ்கின் கலர்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேவங்க உங்களை பார்த்து சொல்லவும் நீங்களாக வந்துட்டு அச்சோ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா டேவங்க ஒரு கிஸ் கொடுத்துட்டு ஓடி போய் அதை கடகடன்னு சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. டேங்கா நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேவங்க பார்த்து கேட்கவும் டேவங்கா வந்துட்டு நல்லா தாண்டி இருக்க, ஆனால் பார்க்குறவனுக்கு அது ஒன்று தைஸ் மாதிரி. டேவங்கா எனக்கு புரியுதுடா, எனக்கு பொசசிவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏன்டா இவ்வளோ பொசசிவ் ஆகுற? நான் என்னைக்கா இருந்தாலும் உனக்கு மட்டும்தான், இப்போ உள்ள நான் பெரிய பொண்ணானாலும் உனக்கு மட்டும்தான்டா. ஏன்டா அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? இந்த உலகத்தில் எவ்வளவோ அழகான பையன் வந்தாலும் சரி, எனக்கு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா டேவங்க போய் ஹக் பண்ணுறீங்க. டேயா வந்து உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஓய் இதுதாண்டி, இதனால தானே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இப்போ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டேவங்கா வந்துட்டு லவ் யூடி, லவ் யூடி, உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? அதனால தான் யாராச்சும் உன்னை பார்த்துருவாங்கன்னு நினச்சா கூட எனக்கு அவ்வளோ கோவமாக இருக்குடி. ஐயோ என் பொசசிவ் பாய் ஃப்ரெண்ட், ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வந்து டேவங்கோட நோஸை பின்ஸ் பண்ணுறீங்க. அதெல்லாம் சரி, இப்படியே கூட பேசிகிட்டு இருந்தா ஸ்கூலுக்கு இன்னும் லேட் ஆகும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு டேவங்க கிட்டே சொல்லவும் நீங்கள் டக்குன்னு வாட்சை பார்க்குறீங்க. டைம் ஆகிடுச்சு. அச்சோ இதுக்கு தான் உங்ககிட்ட பேசுகிறதே இல்லை, பார்த்தியா டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து போக பார்க்குறீங்க. ஸோ டேவங்க அவங்க கையை பிடிச்சிட்டு என்னடி பண்ண போகிற? பஸ் பிடிக்கணும்ல, பஸ்ஸில் தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்துட்டு அவங்க பார்த்து சொல்கிறீங்க. பஸ்ஸை பிடிச்சி நாளைக்கு ஸ்கூலுக்கு போகலான் இருக்கியா? சொல்கிறீ, அது அது வந்து சொல்கிறே, இல்லை வா நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல, யாராவது பார்த்துட்டா? பார்த்தா என்ன? பார்த்தா என்னடி இப்போ? இல்லை யாராவது பார்த்து சொல்லி பிரச்சனை ஆகிடும்ல. எத்தனை நாள் தாண்டி இப்படியே பயந்துக்கிட்டே இருக்க போகிறா? யாருக்காக பயப்படுற? உங்கள் உப்பனுக்காகவா? நீ வா நான் பார்த்துக்கிறேன். சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நாளைக்கே வந்து உன் வீட்டிலேருந்து நானே உன்னை தூக்கிட்டு போகிறேன்டி. ஏய் ஏறி முட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேயா வந்து பைக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்களாக பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ அவனா இன்னும் 2 கிலோமீட்டர் தள்ளி போய் உட்காந்துக்கோ. ஏண்டி நான் உன் லவ்வர் தானடி, ஏன்டி இப்படிலாம் இருக்க? வா கிட்ட வா. வேணாம், யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிடும். ஷூ இப்போ வச்சுக்கிட்டு ஏய் இப்போ நீயா கிட்ட வரியா இல்லை நானா வர வைக்கவா? நானும் வரமாட்டேன்ப்பா. நீ ஒரு தடவை சொன்னாலாம் கேட்குற ஆளே இல்லடி, லேசப்பட்ட ஆளா நீனு அப்படின்னு சொல்லிட்டு டேவங்க அவனோட பைக்கை வந்து ரேஸ் பண்ணுறான். ஸோ ஸ்பீடாக ரேஸ் பண்ணாமல் நீங்களா அந்த ஸ்பீடில் போய் அப்படியே டேவங்க மேலே விழுறீங்க. ஸோ டேவங்க 2 கையும் பிடிச்சி அவன் வேஸ்ட்டை சுற்றி ரேப் பண்ணிக்கிறான். இந்த பார், ஸ்கூலுக்கு போய் ரீச் ஆகுற வரைக்கும் இந்த கை இப்படியே தான் இருக்கணும், புரியுதா? கையை எடுத்த அவளை என்னாட்டும் வழியில் இறக்கி விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயா வந்து உங்களை பார்த்து சொல்கிறான். ஸோ உங்களுக்காக ஜர்க்குடுது, இவன் பண்ணாலும் பண்ணுறாரு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா டேயாவங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ டேயாவங்க செம்ம ஸ்பீடாக உங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறோம். ஸோ ஸ்கூலுக்காக நீங்கள் சீக்கிரமாக போய் இறங்கிடுறீங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா திரும்பி போக பார்க்குறீங்க. ஏய் நாடி என்ன? என்ன? ஏய் நாடி தேங்க்யூ சொல்லிட்டு நீ பட்டு போயிட்டே இருக்க, அப்போது வேறு ஏதாவது வேணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வந்துட்டு அவங்க பார்த்து கேட்குறீங்க. ஆமாம் வேறு வேணும் தான். என்ன வேணும்? ஒரு கிஸ் கொடுத்துட்டு போடி. போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வந்துட்டு கிளம்புறீங்க. ஏய் கிஸ் கொடுத்துட்டு போடி. ஷூ டேவ் விளையாடாத, ஸ்கூலில் இருக்கேன், பரவாயில்லடி கிஸ் கொடுத்துட்டு போன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கான். ஸோ நீங்களா யாரும் பார்க்கறதுனால பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா டேவங்க கொடுத்துட்டு ஓடி போகிறீங்க. ஸோ டேவங்கா வந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான்.
மச்சான் அந்த ஃபிகரை பார்த்தியா? செம்மையா இருக்கால. அவ ஸ்கர்ட்டும் அவ சாக்ஸும். ஏன்டா இவ்வளோ பெரிய சாக்ஸ் போடுறாளுங்க பொண்ணுங்க? ஆ நம்மளாம் பார்க்கணும் தானே இப்போல்லாம் ஸ்கர்ட் போட்டு சுற்றுறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறான். சொட்டையா அங்கே அப்படியே திரும்பி பார்க்குறான். யார்ரா இவன் ஜோக்கரு நம்மள பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தன் கமெண்ட் அடிக்கும். டேயா அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஏய் என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏய் அந்த பொண்ணை பார்த்து என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்க வந்து அவன் காலரை பிடிக்கிறான். ஏய் என்னடா நல்ல ஃபிகருன்னா இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும் டேயாங்க சொல்லுவியா இந்த வயதாண்டா சொல்லிச்சு, என் ஆளை பார்த்து ஃபிகருன்னு என்கிட்டே சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்க செம்மையாக அடிக்கிறான். ஸோ டேயாங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறத டீனா பார்த்துட்டு வந்து, ஏ வயன் என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரில ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஏய் அங்கே ஆள் எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லவும், என்ன சொல்கிற டீனா? ஆமாண்டி என்னன்னே தெரியல, பேசிட்டு தான் இருந்தாங்க, திடீர்னு டேயாங் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டீனா சொல்லவும், நீங்களா குடுகுடுன்னு ஓடி வரீங்க. டேயா அவனை போட்டு செம்ம அடி அடிச்சுட்டு இருக்கான். அண்ட் டேக்கும் நல்லா அடி, அவன் ஃபேஸில் அங்கங்கே காயமாக இருக்குது, லிப்ஸ்கிட்ட இருந்து ப்ளீட் வேறு ஆகிட்டு இருக்கு. டேயாங் ஸ்டாப் பண்ணு, டேயாங் நிறுத்து, டேயாங் இப்போ எதுக்கு அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா வந்து 2 பேருக்கும் நடுவில் போய் நிற்கிறீங்க. ஏய் தான் வழி விடுறீ எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்க உங்களை தள்ளி விடுறான். ஸோ நீங்களா டேய் போதும் ஸ்டாப் பண்ணு எதுக்கு நீ இப்படி பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஸ்கூல்ல எத்தனை பேர் இருக்காங்க, எப்படி பிஹேவ் பண்ணணும் கூட உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா வந்து டேயை பார்த்து சொல்றீங்க. ஏய் மரியாதை கிளம்பிடு, நான் ஆல்ரெடி செம்ம கட்டுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயா மறுபடியும் போய் அவனை அடிக்க போகிறான். சொன்னீங்களா ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னேன், ஏன் இப்படி காட்டு மிராடித்தனமாக நடந்துக்கிற? உனக்கு கொஞ்சம் கூட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேயை பார்த்து சொல்லவும், டேயா வந்துட்டு அவன் என்ன சொன்னாலும் உனக்கு தெரியுமா, அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து டேயை பார்த்து கேட்குறீங்க. ஸோ டேயா வந்து எல்லாரும் முன்னாடியும் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல், ஏய் என்ன நடந்துச்சு தெரியாமல் நீயா பேசாதடி, என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, நீ ஸ்கூலுக்குள்ளே எப்படி பிஹேவ் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா டேயை பார்த்து சொல்கிறீங்க. ஸோ டே எதுவுமே பேசாமல் அப்படியே பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ டே போகவும் அந்த சைட்லேருந்து டீனா வந்துட்டு, ஏய் இப்போ எதுக்கடி அவனை பார்த்து இப்படி சொன்ன, ஏன் என்னாச்சு? ஏய் அவனுங்க உன்னை கமெண்ட் அடித்ததுக்கு தான் டே அவனை அடித்தான், அது உனக்கு தெரியுமா? என்னது? ஆமாட்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை வயன் அப்படின்னு சொல்லிட்டு டீனாவை அவங்கள பார்த்து சொல்கிறா. நீ 1000 சொன்னாலும் டே பண்ணது தப்பு தான் டீனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா டீனாவை பார்த்து சொல்கிறீங்க. பொடி லூஸு, உனக்காக வந்து அவன் அடித்தான் பாரு, அவனை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டீனாவை அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஈவினிங் நடந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து மேத்யூ உங்கள் பின்னாடியே வந்து, ஏய் ஏண்டி ஒரு மாதிரி டல்லாக போகிறீங்க, அது நீ அவளை கேளு அப்படின்னு சொல்லிட்டு டீனாவா வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கா. ஏய் இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க? ஏ வயன் என்னடி பண்ண, அவள் எப்படி பேசுகிறா? அதுவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் சொல்றி, இன்னைக்கு டே வந்து ஸ்கூலில் பசங்களை அடிச்சிட்டான், அதனால நான் டே கற்றுனேன், மேடம் மூஞ்ச தூக்கி வச்சுருக்கா. ஓ நீ டே வந்து கத்துனதுனால தான் நான் மூஞ்சி தூக்கி வச்சிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? லூஸு, அவன் ஏன் அடிச்சான்றது கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நீ இருக்க பார்த்தியா, அதனால தாண்டி நான் மூஞ்சி தூக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளா சொல்லிட்டு வரா. ஏ வயன் மாங்கா, ஆக்சுவலி அங்கே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நீ பாட்டு கத்திருக்க டேய, ஏன் என்ன நடந்துச்சு? அவன் ஒரு நைட்டு உன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பசங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். இன்னொரு பையன் தான் ஆளை பார்த்து இப்படி பேசினா எந்த லவ்வராக இருந்தாலும் அட்டிக்க தான் செய்வான், அட்டிக்கலனா தான் அவன் லவ்வரே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூவும் உங்களை பார்த்து சொல்கிறான். ஸோ நீங்களா இதை கேட்டுட்டு அங்கேருந்து அப்படியே குடுகுடுன்னு ஓடி போகிறீங்க. ஏ வயன் பைத்தியக்காரி இப்போ எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடிலேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கத்தவும் நீங்களா எதையுமே காதில் வாங்காமல் குடுகுடுன்னு ஓடி போகிறீங்க. ஸோ கிரவுண்டுக்கு தான் போகிறீங்க டேரெக்டாக. நீங்கள் கிரவுண்டுக்கு ஓடி போய் பார்க்கவும் டேயா அவன் பைக்கில் செம்ம காண்டா உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த சைடு டேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களா டே பார்த்துட்டே டே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடுறீங்க. ஸோ டே உங்களை பார்த்ததும் அவன் பைக்கில் இருந்து ஏஞ்சி நிற்கிறான். ஸோ நீங்கள் டே கிட்ட போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹெவியாக ப்ரீத் பண்ணுறீங்க. ஏய் இப்போ எதுக்கு நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லிட்டு டே உங்களை பார்த்து கேட்கவும் நீங்கள் எதுவுமே பேசாமல் டே அவங்க அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் என்னடி பண்ணுற கையிடுறி அப்படின்னு சொல்லிட்டு டேயா அவன்கிட்ட இருந்து உங்களை அப்படியே செப்பரேட் பண்ணி விடுறான். ஸோ நீங்களா விடுற மாதிரி இல்லை, டே இன்னும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, என்ன
நான் ஹக் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா டேயை பார்த்து கேட்குறீங்க. ஸோ டே எதுவுமே பேசாமல் அவனும் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். தேங்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிடுறீங்க. ஸோ டே சொல்றி டே சொல்லுடி. சாரி. எதுக்கு? இல்லை, இன்னைக்கு ஸ்கூலில் நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது எல்லாரும் முன்னாடியும். ஓ, இப்போ தான் மேடம்க்கு தப்பு பண்ணது தெரியுதா என்ன? இல்லை, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு இதாண்டி உன் புத்தி. எப்போவுமே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீ பட்டு கத்தி விட்டு போயிட்டே இருப்ப. அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் சாரின்னு சொல்லுவேன். எனக்கும் இதை கேட்டு கேட்டு சலிச்சு போச்சுடி. அதனால் பிரேக்கப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேயா வந்து உங்ககிட்ட இருந்து விலகி போகிறான். சொன்னீங்களா? டே, எதுக்குடா இப்படி பேசுகிற? என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல, அப்புறம் ஏன் இப்படிலாம் பேசுகிற நீனு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா டே கிட்ட போகிறீங்க. ஸோ டேவா வந்து உங்களை விலக்கி விடுறான். டேங்கா, இந்த மாதிரி பேசாதடா, எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அவனை பார்த்து சொல்கிறீங்க. பட் டேயா வந்துட்டு ஏய் போடி, எப்போ பார்த்தாலும் உன் கூட சண்டை போட்டா அதுக்கப்புறம் வந்துட்டு டேங்கா சாரிடா அப்படின்னு நீ சொன்ன உடனே நான் அவனை எப்போ பார்த்தாலும் ஏற்றுக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப போர் அடிக்குதுடி. அதனால நம்மளுக்கு செட் ஆகும்னு தோணல. என்ன, நீ போய் நல்ல பையனை பார்த்துக்கோ, நானும் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து செட்டில் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஸோ நீங்களா வந்துட்டு தேங்கா போகாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா வந்து அழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ கிரவுண்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை ரொம்ப வியர்டாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்களா செம்மையாக ப்ரோக்காகி அழுதுகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போது கரெக்டாக பின்னாடிலேருந்து வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா வந்து திரும்பி பார்க்கவும் நான் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு டேயா வந்து உங்களை பார்க்குறான். டேங்கா, ஏய் இப்போ பார்த்தாலும் இப்படி சண்டை போட்டுட்ருக்கல, அதான் ஒரு தடவை போய் காமிச்சேன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிய வேணாம், அதனால தாண்டி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவங்க உங்களை பார்த்து சொல்கிறான். ஸோ உங்களுக்காக வந்துட்டு பொறுக்கி அதுக்குன்னு இப்படி தான் பயமுறுத்துவியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ டேங்கா, ஏய் நடி ரொம்ப பயந்துட்டியா என்ன? போடா, உயிரே போயிடுச்சு. ஓ, போயிடுச்சா? போன உயிரை அவனை திருப்பி வர வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறான். ஸோ நீங்களா அப்படி பார்த்துட்டு என்ன பண்ணுற? நம்ம க்ரௌண்டில் இருக்கோம், எல்லாருமே இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அவங்க பார்த்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜிம்மன் அங்கேருந்து தேங்கா நாங்கள் எதுவும் பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்துறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. ஸோ டேயா என்னாடி, எல்லாருக்கும் தெரியும் நீ எனக்கு தான்றது அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டில் எல்லாருக்கும் முன்னாடியே வச்சு உங்களை அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களா தேங்கா எல்லாரும் நம்மள தான் பார்க்குறாங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா டேயோட ஹோல்லேருந்து வெளில வர பார்க்குறீங்க. பார்த்தா என்னடி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கா செம்மையாக உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி தான் வந்து உங்களோட லவ் ஸ்டோரி வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கும். சரி, ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை வந்து நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுட்டு போங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். அண்ட் இதே மாதிரி உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் எஃப்எஃப் கேட்பாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்போஸ் ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னா அந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து இது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் லவ் யூ ஸோ மச். சராங்கே பகுஷி போராஹே.